அல்லாஹ் சொல்றான், உண்மையான இறை நம்பிக்கை யார்? அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். அவர்கள் முன்பாக இறை வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய நம்பிக்கை அதிகரிக்கும். அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை குர்ஆனாவே இருந்துச்சு. அல்லாஹ் எதை சொன்னானோ, எவ்வாறு வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள். புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் பேரன்பும் கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜுமா என்னும் வணக்க வழிபாடை நிறைவேற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கூடிய உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தார் மீதும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய அன்பும் அரவணைப்பும் பாவ மன்னிப்புகளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் உங்கள் மத்தியில பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. எதற்காக இப்படி ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கு என்று கேட்டால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிம் இடத்திலே நீங்கள் சென்று நீங்கள் ஒரு இறை நம்பிக்கையாளரா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் தொகுத்தீர்கள் என்று சொன்னால், அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் என்ன சொல்வார்கள்? நிச்சயமாக நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று சொல்வார்கள். நீங்கள் உங்களை இறை நம்பிக்கையாளர் என்று சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா என்று கேட்டால் இருக்கு. என்ன இருக்கு? என்னுடைய பேர் தெரியுமா? அப்துல் ரஹ்மான், அளவற்ற அல்லாஹ்வுடைய அடிமை என்னுடைய பேர் இருக்கு. என்னுடைய பேர் அப்துல் ரஹீம், கர்ணையாளனுடைய அடிமை என்னுடைய பேர் இருக்கு. என்னுடைய பேர் அப்துல் சமது, தேவைகளற்ற தனித்தனுடைய அடிமை என்னுடைய பேர் இருக்கு. இப்படி அல்லாஹ்வுக்கு அடிபணி தன்னுடைய பேரை வச்சிருக்கிறான் இல்லையா? இதை விட வேற என்ன தேவை என்று இறை நம்பிக்கையாளரா என்ற கேட்ட கேள்விக்கு இப்படி பெயரை முன்னிறுத்தி பதில் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இப்படி ஒருவர் தன்னுடைய பெயரை முன்னிறுத்தி தான் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்று சொல்வதன் காரணமாக அவர் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியுமா என்று கேட்டால், மார்க்கம் சொல்லுது, உங்களுடைய பெயரின் காரணமாக நீங்கள் இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அத்தா இருந்தாங்களா இல்லையா? அவருடைய பேர் என்ன? அப்துல்லா. அல்லாஹ்வுடைய அடிமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையுடைய பேர் இருந்துச்சு. நல்ல பேர் தான். எனவே நாளை மறுமை நாளில் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்களா என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் என்னுடைய தந்தை கூட நரகத்தில் தான் இருப்பாங்க. என்ன காரணம்? நல்ல பேர் தானே, அழகான பேர் இருந்துச்சு, ஏன் நரகத்தில் போனார் என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு இறை நம்பிக்கையாளர் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தானோ, எப்படி இறை நம்பிக்கையாளர் வாழ்வதற்காக அல்லாஹ் இலக்கணத்தை வகுத்து தந்தானோ, அப்படி ஒருவர் வாழவில்லை என்று சொன்னால் என்னதான் பேர் வைத்தாலும் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற முடியாது என்பதை இந்த செய்தி சொல்கின்றது. அப்ப யார் இறை நம்பிக்கையாளர்? நம்ம இன்னொருத்தர் கேட்கிறோம், பாய் உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் யாருங்க, வாழ்வாதாரத்தை ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டவனே அவர் என்ன சொல்றாரு? யாரு கொடுக்குறா? அல்லாஹ் தான் கொடுக்குறான். சரிங்க, உங்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் வாரிசாக கொடுக்குறானா இல்லையா? அது யாருங்க? அது யாரு கொடுக்குறா? அல்லாஹ் தான் கொடுக்குறான். சரி, இந்த வானத்திலிருந்து மழை பொழியுது, அதுக்கு யாருங்க காரணம்? அதுக்கு யாரு காரணம்? அல்லாஹ் தான் காரணம். இப்படி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அவர் தன்னுடைய உள்ளத்தின் அளவில் இல்லாமல் முதட்டளவில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் அவர் இறை நம்பிக்கையாளர் ஆக முடியுமா என்று கேட்டால், மார்க்கம் சொல்லுது, நீங்கள் உள்ளத்தின் அளவில் இல்லாமல் உதட்டின் அளவில் அல்லாஹ் அல்லாஹ் என்று என்னதான் சொன்னாலும் இறை நம்பிக்கையாளர் ஆக முடியாது என்று மார்க்கம் சொல்லுது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் 29வது அத்தியாயம் 63வது வசனம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய அந்த மக்களிடத்திலே போய் ஒரு கேள்வியை கேட்க சொல்றான். என்ன கேட்க சொல்றான்? முகமதே, நீங்க இந்த மக்களை வாழக்கூடிய மக்களிடத்துல கேளுங்க, மினசமாயிமான், வானத்திலிருந்து மழை பொழிய செய்து இந்த வறண்டு போன பூமியை செழிப்பாக வைப்பவன் யார் என்ற ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவர்களும் சொல்வார்கள் அல்லாஹ் என்றுதான். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவர்களும் இறை மறுப்பாளர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்றுதான் சொல்வார்கள். அப்ப நீங்க சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அப்ப ஏன் நீங்க நேர்வழிக்கு வர மாட்டீங்க, ஏன் உண்மையை சிந்திக்க மாட்டீங்க என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இந்த செய்தியை திருமறை குர்ஆன்ல பார்க்க முடிகிறது. அப்ப என்னன்னு சொன்னா, ஒருவர் தன்னுடைய பெயரின் காரணமாக இறை நம்பிக்கைகள் ஆக முடியாது. அதே மாதிரி எதுக்கு அடுத்தாலும் உதட்டின் அளவில் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொன்னால் அவர் இறை நம்பிக்கைகள் ஆக முடியாது என்று சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க.
நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க, எதுக்கு எடுத்தாலும் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றார்கள். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தானோ அப்படியே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளவில்லை. அப்ப உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார்? உங்களையும் என்னையும் யாராவது பார்த்து சந்தித்து நீங்கள் உண்மையாகவே இறை நம்பிக்கையாளரா என்று கேட்டால் அதில் என்னங்க சந்தேகம்? நிச்சயமாக நான் ஒரு இறை நம்பிக்கையாளர் தான் என்று சொல்வதற்கான அந்த தகுதியில் நம்ம இருக்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரையறுத்த அந்த வட்டத்தில் நாம் இருக்கிறோமா என்று சிந்திப்பதற்காக தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்ற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அப்ப உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் என்பவர் யார் என்று சொன்னால் அதுக்கெல்லாம் அகிலத்தின் அதிபதியாகி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் திருமறை குர்ஆன்ல அழகான முறையில் தெளிவான முறையில் பதிவு செய்கின்றான். உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார்? 8வது அத்தியாயம் 2வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்றான், உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வேத வரிகள் இறை வசனங்கள் அவன் முன்பு ஓதி காட்டப்பட்டால் அவருடைய நம்பிக்கை அதிகரிக்கும். அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்களே அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர் என்று சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், அவர்கள் தான் உண்மையான மூமின்கள், உண்மையான முறை இறை நம்பிக்கையாளர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் சொல்லப்பட்ட அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வை குறித்து அஞ்சக்கூடியவர்களா இருக்கிறோமா? உண்மையாகவே நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை குறித்து அஞ்சக்கூடியதாக இருக்கிறதா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், திருமதி என்று சொல்லக்கூடிய நபி வழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளருடைய தன்மை எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒருவர் தனிமையில் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா தன்னுடைய அல்லாஹ்வை தன்னுடைய இறைவனை நினைவு கூறுவார். ஒரு இறை நம்பிக்கையாளர் தனிமையில் இருப்பார், தன்னுடைய ரப்புவாகி அல்லாஹ்வை நினைவு கூறுவார். அப்படி நினைவு கூறுவதன் காரணமாக அவர் என்ன பண்ணுவார் சொன்னா உள்ளத்தால் நடுங்கி தன்னுடைய கண்களிலிருந்து சாரசாரியா கண்ணீர் வடிப்பார். அல்லாஹ்வை குறித்து சிந்திச்சு பார்ப்பாரு, தன்னை குறித்து சிந்தித்து பார்ப்பார். எப்படிப்பட்ட ரஹ்மான் நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வாதாரத்தை எப்படி கொடுத்திருக்கிறான், நம்ம எப்படிலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கும் என்பதை சிந்தித்து அல்லாஹ் ரப்பல் இப்படிலாம் நம்ம படைச்சாலும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை காரியத்தை நம்ம செய்யவில்லையே என்று தன்னைத்தானே வருத்தி உள்ளத்தால் நடுங்கி தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் சிந்துவார் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அவர் நிலை எப்படி தெரியுமா? கறந்த பால் எப்படி மீண்டும் அந்த மாட்டுடைய மடியில் புகுவது கடினமோ, பால் இருக்கு, ஆடோ மாடோ அதை கறந்துட்டோம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கறந்த பால் மீண்டும் அந்த மாட்டுடைய மடியில பூவது மீண்டும் செல்வது எவ்வளவு கடினமோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக அழுகின்ற மனிதன் நாளை மறுமை நாளில் நரகத்தில் நுழைய மாட்டார். அப்படி சொன்னா அல்லாஹ் ரப்பல் அவரை பாதுகாத்து அவருக்கு என்ன பண்ணுவான்னு சொன்னா சொர்க்கத்தை வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக ஒரு மனிதன் ஒரு இறை நம்பிக்கையாளர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எதை சொன்னார்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு இருந்தாங்க? அல்லாஹ் ரப்பல் சொல்றான், நபியே உம்மை இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு அருளாக ஒரு அருட்கொடையாக தந்திருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான். சொல்லிட்டு 3வது அத்தியாயம் 31வது வசனம் சொல்றான், குல் நபியே சொல்லுங்க, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், பாவங்களை மன்னிப்பான், நிகரற்ற அன்புடையனாக இருக்கின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய அன்பும் நேசமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணுங்க, என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுமாறு அல்லாஹ் ரப்பல் கட்டளையிட்டான். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தாங்க என்று சொன்னால் அதுக்கு பல வகையான செய்திகள் இருக்கு. அதுல குறிப்பாக முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய நபி வழி தொகுப்புல 1421வது செய்தியா இருக்குது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இரவு நேரத்தை தஹஜ்ஜுத் தொழுகைக்காக தயாராகிறாங்க. அப்ப என்ன பண்றான்னு சொன்னா இவர் அறிவிப்பாளர் என்ன பண்றான்னு சொன்னா கூட போய் நாமளும் என்ன பண்ணலாம் அவங்க கூட போய் தொழுலாம்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கூட நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தொழுகைக்காக ஆயத்தமாகி அல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய எல்லாரும் ஓதக்கூடிய அத்தியாயத்தை ஓதிட்டு அதுக்கு துணை சூறாவாக அல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை ஓதுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஓதிட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இது நீண்ட பெரிய அத்தியாயமா இருக்குது, நிறைய வசனங்கள் கொண்ட அத்தியாயமா இருக்கு, எப்படி ஒரு 100 வசனங்களாவது ஓதிடுவாங்க, ஓதிட்டு ருக்கு செய்வாங்க என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த 100 வசனத்தை கடந்தார்கள். மீண்டும் என்ன பண்ணாங்க சொன்னா முழுவதும் ஓதினார்கள். அந்த 2வது அத்தியாயத்தை என்ன பண்ணாங்க ஓதி முழுவதும் முடித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த அத்தியாயத்தை ஓதி முடித்ததுக்கு பிறகு இப்பொழுதாவது ருக்கு செய்வார் என்று நினைத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மாற்றமாக 4வது அத்தியாயம் அன்னிசாவை ஓதினார்கள். அதுல ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இதுலயாவது ஒரு 100 வசனங்களை ஓதிட்டு ருக்கு செய்வான்னு நினைச்சேன், ருக்கு செய்யவில்லை. அந்த அத்தியாயத்தை முழுவதும் முடித்தார்கள். அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அத்தியாயத்தை முடித்ததாவது அடுத்த நிலைக்கு செல்வார் என்று நினைச்சால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மீண்டும் என்ன பண்ணாங்க 3வது அத்தியாயம் ஆல இம்ரான் ஓதினார்கள். இப்போ ஒரு ரக்காயத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல் பக்கரா, ஆல இம்ரான், அன்னிசா ஓதுகிறார்கள். அதுல குறிப்பா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையில் ஓதி கொண்டிருக்கும் பொழுது எங்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுமாறு சொன்னானோ அங்கனே என்ன பண்ணாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணாங்க
பாவம் தேடினார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை புகழ வேண்டும் என்று சொன்னானோ அங்கெல்லாம் புகழ்ந்தார்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை அதிகமாக அஞ்சு கொள்ளுமாறு சொன்னார்கள் அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அஞ்சியவர்களாக இருந்தார்கள். இப்படி செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ருக்குக்கு போனாங்க. எந்த அளவுக்கு ருக்குல இருந்தாங்க, எந்த அளவுக்கு நின்று தொழுது கொண்டிருந்தாங்களோ. இப்ப 3 அத்தியாயம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 600 வசனங்கள் கிட்ட இருக்கும். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர் நின்று தொழுகிறாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க, ருக்குல இருக்கிறாங்க. ருக்குல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மீண்டும் நிலைக்கு வராங்க, மீண்டும் சஜிதாக்கு போறாங்க. சஜிதாக்கு போனா ருக்குல எந்த நிலைக்கு இருந்தார்களோ, நிலையில் எந்த அளவுக்கு இருந்தார்களோ அதே மாதிரி சஜிதாவில் இருந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக தொழுதார்கள் என்று சொல்லக்கூடிய செய்தி நம்ம கிட்ட இருக்கு. அப்ப சிந்திச்சு பாருங்க, ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்ப சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய நிலை எப்படி இருக்குதா? இன்னைக்கு எந்த அளவு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைச்சிருக்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு அதிகமான மக்கள் தன்னை இறை நம்பிக்கையாளர் என்று சொல்வதற்கு ஆசைப்படுறாங்க. இறை நம்பிக்கையாளரா என்று கேட்டால் ஆம் என்று சொல்வதற்கு அவர்கள் முன் வருவார்கள். ஆனால் உண்மையாகவே இறை நம்பிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையின் அந்த பக்குவத்தில் இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை பிரகாரமாக வழக்க வழிபாடுகள் அமைத்துக் கொள்ள பிரகாரம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்ல. அல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், நபியே உம்மை இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு அருளாக அருள்படையாக பட்டிருக்கும் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரவு நேரத்தில் நின்று அந்த அளவுக்கு தொழுந்திருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்பல் நம்மளை படைச்சதுக்கான காரணம் என்ன? வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்சா இல்லா லியஅபுதூன், மனிதனையும் ஜின்னையும் எதற்காக படைத்தேன் என்று சொன்னால் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப சிந்திச்சு பாருங்க, இன்று வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்களா? எந்த அளவுக்கு இருக்கிறாங்க? அதிகமான இஸ்லாமிய மக்கள் இந்த ஜும்மாவுடைய தொழுகை இருக்கா இல்லையா, இந்த ஜும்மாவுக்கு தொழுகக்கூடிய ஆர்வத்தை ஃபஜ்ருக்கு காட்டுறது கிடையாது. சிந்திச்சு பாருங்க, எல்லா பள்ளிவாசலும் ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்களுடைய கூட்டம் இருக்குதா? இல்ல. அப்ப ஃபஜ்ருக்கு எங்க போயிடறாங்க என்று சொன்னால் அந்த ஊர்ல தான் இருப்பாங்க. ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகை என்ன பண்றாங்க, விட்டு விடுறார்கள். எந்த அளவுக்கு? ஒரு நாள் போது, 2 நாள் போது, வாரங்கள் போது, மாதங்கள் போது, வாழ்க்கை அப்படியே என்ன பண்றாங்கன்னு சொன்னா தொழுகை விட்டவளா இருக்கிறாங்கன்னு சொன்னா நிச்சயமாக இவர்கள் தொழுகை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக இருந்தால் தான் இறை நம்பிக்கையாளர் என்று சொல்லக்கூடிய அந்த வட்டத்துக்கு வர முடியும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடமையான தொழுகை இல்லாமல் உபரியான தொழுகையை இந்த அளவுக்கு நீண்டு நிறுத்தி ஓதி இருக்கிறார்கள், தொழுந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்திருக்கு. அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி காலகட்டம், அவருடைய இறுதி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் நோய் வாய்ப்பட்டிருந்தாங்க. அப்ப கூட தொழுகை விடல. குறிப்பாக அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய இறுதி காலகட்டத்தை அடையும் பொழுது அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவராக, அல்லாஹ்வை அதிகமாக புகழக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுல குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுப்ஹானல்லாஹ், இறைவனை தூயவன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுறேன், வபி அம்திஹி வாத்துபிலை, என்னுடைய வீடுதல் உங்ககிட்ட தான் இருக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் இப்படிப்பட்ட துதி சொற்களை அதிகமாக சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ண சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டேன். ஏன்னு சொன்னா திக்ர் செய்யக்கூடிய சொற்கள் இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இப்படி நம்ம செய்யணும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், வபி அம்திஹி வாத்துபிலை என்று சொல்லக்கூடிய இப்படி சொற்களை சொல்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் இப்படி செய்றீங்க, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆம் ஆயிஷாவே, என்னுடைய ரப்பு இருக்கிறானே, நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் இருக்கிறானே, அவன் மூலியமாக எனக்கு சில கட்டளைகள் வரும், அவன் மூலியமாக எனக்கு சில செய்திகள் வரும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடக்கூடிய கட்டளையும் அவன் சொல்லக்கூடிய அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டவனாக என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாமா இல்லையா? எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என் மீது கட்டளையிட்ட அந்த கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டவனாக நான் இப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன கட்டளை தெரியுமா, அல்லாஹ் கொடுத்த கட்டளை என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆதாரத்தையும் காட்டினார்கள். என்ன ஆதாரம்? 110வது அத்தியாயம், நஸ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை வாசிச்சு பாருங்க, அற்புதமான வசனம். முகமதே, நீங்க இந்த மக்காவை வெற்றி கொண்ட பிறகு இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வரும்போது உம்முடைய இறைவனை அதிகமாக போற்றி புகழுங்க, சுப்ஹானல்லாஹ், அவனிடத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள். யாரை பார்த்து சொல்றான்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, அல்லாஹ்வுடைய பார்த்து சொல்றான், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமை நாளில் நம்மை எல்லாம் சொர்க்கத்திற்கு இமாமாக நின்று வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், உம்முடைய இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவீராக. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க, நான் ஏன் பாவம் மன்னிப்பு தேடணும், நான் என்ன பாவம் செய்தேன், இருந்தாலும் என்னுடைய பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கா இல்லையா, எனவே நான் செய்யணுமா, முடிஞ்சா செஞ்சுக்கலாம், எல்லா வீட்டிலும் அப்படி இருந்தாங்களா? அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு தன்னுடைய நாவின் மூலியமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில அதிசயங்கள் இருக்குது 70 முறைக்கு மேலாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய ரப்பே உன்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ஒரு நாளைக்கு 70 முறைக்கு மேலாக பாவ மன்னிப்பு தேடினார்கள் திக்ரு செய்தால் என்று சொன்னால் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் 5 வேளை தொழுகை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கு. தொழுகிறோமா? நாம் தொழுகக்கூடிய மக்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக இறை நம்பிக்கையாளர் வாழ முடியும். ஆனா இன்னைக்கு என்னன்னு பார்த்தா தொழுகையில அலட்சியம். அடுத்து அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டிய நாம் இன்னைக்கு என்னென்னமோ பேசுறோம். ஆனால் அல்லாஹ்வை துதிக்க வேண்டிய மக்கள் நம்மள துதிக்காமல் இருக்கிறார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். எனவே அல்லாஹ் சொல்றான், உண்மையான இறை நம்பிக்கையாளர் யார்? அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும். அவர்கள் முன்பாக இறை வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய நம்பிக்கை அதிகரிக்கும். அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள். சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை குர்ஆனாவே இருந்துச்சு. அல்லாஹ் எதை சொன்னானோ, எவ்வாறு வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரை குறித்து அன்னை ஆயிஷா அறிவிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இறை நம்பிக்கையாளர்கள் முன்பாக இறைவசனம் ஓதி காட்டப்பட்டால் அவருடைய நம்பிக்கை அதிகரிக்கும். அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் இருக்குல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு அதை நன்மை வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம் என்பது 3 எழுத்து. நீங்க நம்பிக்கையுடனே அல்லாஹ்வுக்கு நன்மை எதிர்பார்த்து நீங்க ஓதின்னு சொன்னா அலிஃப் லாம் மீம் என்ற 3 எழுத்துக்கு 3 நன்மை கிடையாது. ஒவ்வொரு எழுத்துக்கு எத்தனை நன்மை? 10 நன்மையாக பதிவு செய்வான். எனவே நீங்கள் திருமறை குர்ஆனை ஓதுங்கள். எந்த இல்லங்களில் எல்லாம் அல் பக்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் ஓதப்படுதோ அது அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி பரக்கத்துக்கு நிறைந்த இல்லமாக மாறும். எனவே உங்களுடைய இல்லங்களில் திருமறை குர்ஆனை ஓத சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டாங்க. நீங்க அப்படி இருக்கிறோமா? உண்மையாகவே அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருந்தால், மறுமையை நாம் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஒருத்தர் ஓத வேண்டும் என்று முயற்சி செய்தார் என்று சொன்னால் ரொம்ப எளிமையான முறையில் திருமறை குர்ஆன் ஓதுவதற்கு முயற்சி செய்யலாம். அதுக்கான வழிவகை இருக்கு. இன்னைக்கு போன்ல பாத்தீங்கன்னா அதுக்கான நிறைய வழிவகை வந்திருக்குது. அதுக்கான ஆப்கள்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? அதை எடுத்து நம்ம திருமறை குர்ஆனை மனனம் செய்து கொள்ளலாம், ஓதுவதற்கு முயற்சி செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற்றுக் கொள்ளலாம். ஆனா என்ன செய்யறோம்? போன்ல திருமறை குர்ஆனை ஏற்றி வச்சிருக்கிறோம். ஆனா இந்த திருமறை குர்ஆனை ஓபன் செய்து நாம் பார்த்த காலங்கள் எவ்வளவு? வாட்ஸ்அப் பார்க்கிறோம், ஃபேஸ்புக் பார்க்கிறோம், ட்விட்டர் பார்க்கிறோம், இன்னும் சில காரியங்கள் பார்க்கிறோம், சார்ட்ஸ் வீடியோகள் இப்படி நிறைய பார்க்கிறோம். ஆனா திருமறை குர்ஆன் எடுத்து நம்ம ஓதுறோமா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹு ஐனை, அவனுக்கு 2 கண்ணையும் 2 உதடையும் ஒரு நாவை நாம் கொடுக்கலையா? அல்லாஹ் ஒரு கொடுத்திருக்கிறானே, இந்த கண்ணை கொடுத்து இந்த நாவை கொடுத்து ஓதுவதற்கான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யறோம் என்று சொன்னால் இதையெல்லாம் மறந்துவிட்டு அல்லாஹ்வை மறந்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனால் நிராகரிக்கப்பட்ட கஷ்டத்திற்கு உள்ளான மக்களாக நாம் மாறிவிடுவோம். இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவுதான் போதனை செய்தாலும் எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு பல வகையான செய்தி இருக்கு. அதுல ஒரு செய்தி என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு வாட்டி சஹாபாக்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பேசிட்டு இருக்கும்போது மௌனம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்களுக்கு வஹி செய்தி குர்ஆனுடைய ஆயத்துகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டாந்து சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க கிட்ட ஓதி காட்டுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் செவி செய்தியாக வாங்கி உள்ளத்தில் அல்லாஹ் ரப்பல் மனம் செய்வதற்கான வாய்ப்பு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தூதர் மனம் செய்து கொண்டு எதை இறைவன் எனக்கு அவர் தந்தானோ அந்த செய்தியை மக்களிடத்தில் ஓதுவார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கும்போது மௌனமாயிறாங்க. அப்ப சஹாபாக்கள் உணர்ந்து கொண்டாங்க, ஏதோ அல்லாஹ்வுடைய பக்கத்துல இருந்து வஹி செய்தி இறங்கி கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பழைய நிலைக்கு வந்துறாங்க. மீண்டும் எப்படி இயல்பா இருந்தாலும் அந்த நிலைக்கு வந்துறாங்க. வந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணான்னு சொன்னா, தனக்கு எந்த செய்தி இறைவன் இறக்கினானோ அந்த செய்தியை வந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு ஓதி காட்டினாங்க. எதை ஓதி காட்டினாங்க என்று சொன்னா 2வது அத்தியாயம் அல் பக்ரா இருக்கா இல்லையா, அதுல 2வது அத்தியாயத்துல 284 வசனம் வீட்டை போய் பாருங்க. அதுல அல்லாஹ் சொல்றான், லில்லாஹி மாஃபி சமாவாத்தி வமாஃபில் அர்த், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவதும் இறைவன் அறிவான், மேலும் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைப்பதை இறைவன் அறிவான், அதை நாளை மறுமை நாள்ல வெளிக்கொண்டு வருவான். அல்லாஹ் ஒரு சத்தியத்தை ஒரு உண்மையை சொல்றான். வானங்கள்ல உள்ளது, ஏன்னா அந்த அல்லாஹ் தான படைச்சான், அவனுக்கு தெரியாம இருக்காது இல்ல. அல்லாஹ் சொல்றான், வானத்தில் உள்ளவையும் அல்லாஹ் அறிவான், பூமியில் உள்ளது இறைவன் அறிவான், மேலும் உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் மறைத்து வைப்பதை இறைவன் அறிவான், அதை நாளை மறுமை நாள்ல வெளிக்கொண்டு வருவான். இன்னைக்கு பார்த்து சொன்னா நல்ல மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியாது. பெத்த பிள்ளையோட நிலை தாய் தந்தைக்கு தெரியாது. அதே மாதிரி பார்த்து சொன்னா தாய் தந்தையுடைய பிள்ளைகள் தெரியாது, யாருக்கும் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கிற விஷயம் தெரியாது. ஆனா அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உள்ளங்களில் உள்ளதை நாளை மறுமை நாள்ல வெளிக்கொண்டு வருவோம். இந்த ஆயத்து ஓதி காட்டினாங்க. வந்த சகாபாக்கள் அதை குறித்து சிந்தித்து அந்த சபையை விட்டு கலைந்து சென்றார்கள். இது அபூ ஹுரைரா அறிவிக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்ல இருக்கு. போனவன் என்ன பண்ணான்னு சொன்னா மீண்டும் வராங்க பள்ளிவாசல்ல. வந்து என்ன பண்ணான்னு சொன்னா எந்த ஒரு பேச்சையும் பேசவில்லை, மாறாக தன்னுடைய கண்ணில் இருந்து சாரசாரையா கண்ணீர் வடித்து அழுகக்கூடியவளா இருந்தார்கள். இப்ப அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, என்னுடைய தோழர்களே நீங்கள் எதுக்காக அழுகிறீங்க?
திருமறை குர்ஆன் வசனம் அல்லாஹ் இறக்குனா உங்களுக்கு ஓதி காட்டினேன், கேட்டுட்டு போனவன் என்ன பிற மக்களை பண்ணிட்டு வந்தீங்க, ஆனா எதுவுமே சொல்லாம அழுகிறீங்களா, அழுகைக்கான காரணம் என்ன? அல்லாஹ் சஹாபா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு காலம் இருந்துச்சு, நாங்கள் எப்படி இருந்தோம், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற கடவுள் இல்லை என்பதை விட்டுவிட்டு மன இச்சை பின்பற்றி மனுபோன போக்கில் இருந்தோம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம். ஆனா இப்ப எங்களுடைய கொள்கை என்ன, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமா, இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகை நாட்டுறோம். ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோக்கின்றோம். பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு செலவு செய்யணும். ஏன்? இதெல்லாம் நாளை மறுமை நாள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தங்குமிடம் சொர்க்கமாக அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கையோடு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், உள்ளத்தில் உள்ளதை இறைவன் அறிவான், நாளை மறுமை நாளை வெளிக்கொண்டுவான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதன் என்று சொல்லக்கூடிய உள்ளத்துல தீமையான காரியத்தை சிந்திக்கிறானா இல்லையா, உள்ளத்துல தீமையான காரியம் வருதா இல்லையா, அப்ப நாளை மறுமை நாளில் தீமையை அல்லாஹ் விசாரித்தான்னு சொன்னா நாங்கள் நஷ்டவாளியாக கருதப்பட்டு நரகத்தில் போய்விடுமோ என்ற கவலையும் அச்சமும் எங்களுக்கு ஏற்படுது, எனவேதான் நாங்கள் அழுகிறோம் என்று சொல்றாங்க. அல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு என்னுடைய தோழர்களே, நீங்க அதிகமாக சொல்ல வேண்டிய செய்தி தெரியுமா, நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம் என்று நீங்க சொல்லுங்க. இப்படி அந்த சஹாபாக்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அழுகக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய விதமாக மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆயத்தை இறக்குனா, 2வது அத்தியாயம் 284வது வசனம், எந்த ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு உட்பட்டு நாம் சிரமப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்குனான். அவர்களும் ஆசுவாசம் அடைந்தார்கள், நிம்மதி அடைந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பண்பாக இருக்கும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி இந்த மர்கஸில் ஒன்று திரட்டினானோ இதே போல நாள் மறுமை நாளில் சொர்க்கத்தில் நம்ம அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடியவர்களாக நம்ம அனைவரும் ஆகுவதற்கு அல்லாஹ் வழிவகை செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை இறைவனத்தில் ஒப்படைத்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். இறுதி சொல்லாக எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.